என் அன்பு குழந்தையே, உன் தகப்பன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். ஏனெனில் உன் வாழ்க்கையில் சில நாட்களாகவே தேவையில்லாத நிகழ்வுகளும் உன் மன கஷ்டத்திற்கு உண்டான நிகழ்வுகளும் நடந்து கொண்டே இருக்கின்றனவா? அதற்கு தீர்வு சொல்லவே உன் தகப்பன் உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்துள்ளேன். என் செல்ல பிள்ளையே, நீ கதவை திறந்து வைத்துக்கொண்டு எனக்காக காத்திருக்கிறாய் அல்லவா? நான் எப்படி வராமல் போவேன்? அதுவும் என் குழந்தை அப்பனே என்னை கண்பாரா என்று அழும்போதெல்லாம் என் மனது மிகவும் வலிக்கிறது. என் செல்லமே, நீ எதற்கும் கலங்காதே. உன் கண்ணீரை துடைக்கவே உன் வீடு தேடி நான் வந்துள்ளேன். இந்த காணொளியை உன் கண்களை மூடி காதை திறந்து வைத்து மனதார கேட்டால் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். என் செல்லமே, உன் அப்பன் சொல்வதை கூர்ந்து கேள். ஏனெனில் நானே உன் தகப்பன். நீ என்னை நம்பு. என் அன்பின் பிரியமே, உன்னை சுற்றி நிகழும் உன்னுடைய கவலையான நிகழ்வுகளுக்கு நீ காரணமல்ல குழந்தையே. ஏனெனில் அதில் உன் தவறு எதுவும் இல்லை. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு நன்மை என கருதி செய்தாலும் கூட அதில் தீமையில் முடிகிறது என் தங்கமே. ஏனெனில் உன்னுடைய நேரம் இப்பொழுது சரியில்லை. அதனால் நீ எடுத்த காரியம் நிறைவேறாமல் உன் கைக்கு எட்டாமலே போகிறது. அதனால் நீ மனக்கவலை கொள்கிறாய். என் அன்பின் பிரியமே, நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் கெட்ட நேரம் இன்றுடன் முடிவடைகிறது. வரும் புத்தாண்டு உனக்கு உரிய ஆண்டாக மாறப்போகிறது. என் செல்லமே, உன்னுடைய வழிநடையில் உள்ள முட்களை எல்லாம் நான் எப்பொழுதோ அகற்றிவிட்டேன். நீ கவலை கொள்ளாதே. உன்னுடைய இத்துணை துன்பங்களும் மறைந்து போகும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனக்கவலையை நான் அறிவேன். உன் முயற்சி ஒவ்வொன்றும் திரிவினையாகும் காலம் வந்துவிட்டது. நீ கவலை கொள்ளாதே. நான் எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அந்த காரியம் நடக்க மாட்டுகிறதே என்று நீ கவலை கொள்கிறாயா? அதற்கு இனி அவசியமில்லை. ஏனெனில் உன்னுடைய கெட்ட காலம் இத்துடன் முடிவடைந்தது. இனிமேல் நீ நடக்கின்ற பாதையெல்லாம் முட்களை அகற்றி மலர் படக்கியே பரப்பி வைப்பேன். நீ அதில் நடந்து உன் வெற்றி வாகையை சூடப்போகிறாய். என் தங்கமே, நீ இதுவரை ஒவ்வொன்றுத்திற்கும் விடாமுயற்சியுடன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய். அதுதான் உன்னுடைய பலம். அதுதான் உன்னுடைய கெட்ட காலத்திலும் உனக்கு சில நன்மைகளை நிகழ்த்தி கொடுத்திருக்கிறது. உன்னுடைய விடாமுயற்சியும் தளராத மனமும் தான் உன் வாழ்க்கை வெற்றியின் படிக்கட்டுகளாக மாறப்போகிறது. என் செல்லமே, நீ என்னை நம்பு. உன் தகப்பன் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன். நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் கவலை மற்றவருக்கு சாதகமாக மாறக்கூடாது. நீ அவர்களின் முன் எழுந்து நின்று போராட வேண்டும். உன் போராட்டமே உன் வாழ்க்கையின் முதல் படிக்கட்டாகவே அமையும். உன்னுடைய கஷ்ட காலத்தில் உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய உறவினர்கள், ஏன் உன்னுடைய தாயும் தந்தையுமே உன்னை விட்டு பிரிந்திருக்கலாம். ஆனால் உன் தகப்பன் என்றுமே உன்னை விட்டு பிரிவதில்லை. உன்னுடைய கஷ்டமும் உன்னுடைய இன்பத்திலும் நான் இருக்கிறேன். நீ கஷ்டப்படும் போதுதான் அதிகமாக உன்னுடன் நான் இருக்கிறேன். அந்த கஷ்டத்தில் உனக்கு ஏதும் பெரும் துன்பங்களை நீ சந்திக்க கூடாது என்ற காரணத்திற்காகவே உன் தகப்பன் உன்னிடம் இருக்கிறேன். கஷ்ட காலங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையின் நேர காலங்களின்படி அமையும். அந்த நேர காலங்களை எவராலும் திருத்த முடியாது. ஆனால் அதை எதிர்த்து போராடும் தன்னம்பிக்கையை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். என் தங்கமே, என் பிள்ளையை என்றும் கஷ்டத்தில் நான் விடமாட்டேன். அந்த கஷ்டத்திலிருந்து கை தூக்கி விட்டு அவருடைய வாழ்க்கையின் இன்பத்தை காண நான் என்றும் வழி நடத்துவேன். என் செல்லமே, நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. உன்னுடைய தகப்பன் என்றுமே உன்னுடனே இருக்கிறேன்.
என்னுடைய அன்பு குழந்தையே, இந்த உலகமானது நீரினால் சூழப்பட்டிருப்பது போல என் செல்ல குழந்தையை சூழ்ந்தே நான் இருக்கிறேன். உன் தகப்பன் என்றுமே உன்னை சுற்றி வருகிறேன். நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் துன்பத்தில் எல்லாம் என்னை நீ நினைக்கும் போது நான் மனம் பதறி உடனே உன்னுடன் ஓடி வந்து உன் துன்பத்தை ஆராய்ந்து அந்த துன்பத்தை போக்கி உனக்கு மன வலிமையை தந்திருக்கிறேன். நீ எப்பொழுதும் கவலை கொள்ளக்கூடாது. என் பிள்ளை, அழலாமா? நீயே சொல் மகளே. என் அன்பின் பிரியமே, நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்க உனக்கு விருப்பமானவரை உன் அருகினிலே நான் வைத்திருக்கிறேன். நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் அன்பானவர் உன்னை விட்டு என்றும் பிரிய மாட்டார். உன்னுடைய சோகமான காலமும் துயரமான காலமும் துன்பத்தை தரும் காலமும் இத்துடன் முடிவடைகிறது. நீ அதை நினைத்து மன நிறைவு கொண்டு உன் வாழ்க்கையில் மென்மேலும் உயர உன் மன வலிமையை பயன்படுத்தி நீ முன்னேறிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கை மிகவும் அழகானது. அந்த அழகான வாழ்க்கையில் உன் தகப்பன் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன். உன் கெட்ட நேரங்களை நினைத்து நீ மனசோர்வு கொள்ளாதே செல்லமே. ஏனெனில் பழைய துன்ப விஷயங்களை நினைத்து பார்க்கும் பொழுது உன்னுடைய மனம் மிகவும் வேதனையாகும். அந்த வேதனையை தூக்கி எறி. இத்துடன் நம் வாழ்க்கையில் இதுவும் இல்லை, இன்பம் மட்டுமே. நம் வாழ்க்கை வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது என்று நினைத்து கொண்டு நம் முருகன் நம்முடன் எப்பொழுதுமே இருக்கிறான் என்ற எண்ணம் உன்னுடன் இருந்து உன் வாழ்க்கையை தொடர்ந்து தொடரு. என் அன்பு குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் துன்பம் என்னும் புயல் ஓய்ந்து விட்டது. என் அழகு பிள்ளையே, நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் தகப்பன் உன்னுடன் என்றுமே இருப்பேன். நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்க உன் அருகினிலே அமர்ந்திருப்பேன். நீ சிரிக்கும் போதெல்லாம் உன் அழகினை பார்க்க உன் பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பேன். நீ என்னை காணாவிட்டாலும் உன்னை நான் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். என் அழகின் அறிவே, இந்த வாழ்க்கையில் உன்னிடத்தில் சில பேர் வந்து சேரலாம், சில பேர் நெடுங்காலம் உன்னுடனே இருக்கலாம், சில பேர் திடீரென உன்னை விட்டு பிரியலாம். ஆனால் இந்த உலகத்தில் நீ உள்ள வரை நானும் உன்னுடனே இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் கொள். உன் வாழ்க்கையில் நான் என்றுமே இருப்பேன், ஒரு பகுதியாக. என் அன்பு குழந்தையே, என் செல்லத்தை நான் என்றும் கைவிட மாட்டேன். என் குழந்தை அழுவது எனக்கு மன காயத்தை கொடுக்கும். நீ அதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் விடாமுயற்சியுடன் செயல்படு. உன் விடாமுயற்சி உன் வெற்றிக்கான பாதையை திறந்து வைக்கும். என் தங்கமே, நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் தகப்பன் என்றும் உன்னுடனே இருக்கிறேன். நீ என்னை நம்பு, என்னை மட்டும் நம்பு. என் அன்பின் பிரியமே, உன்னுடைய கெட்ட காலம் மறைந்து உன் வாழ்க்கையில் புத்தாண்டில் புதிய உணர்வுகள் தோன்றி நீ இன்ப வாழ்க்கையில் நிலை பெற்று வாழ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ என்னுடைய பிள்ளை. நீ என்றும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். இது வேலவன் வாக்கு. இவை என்றுமே பொய்க்காது. நீ என்னை நம்பு மகளே, என்னை மட்டும் நம்பு. உன் தகப்பன் என்றும் உன்னுடனே இருப்பேன்.